ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தினமும் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான தமிழ் வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. முற்றிலும் சரி, நான் பேசுறது ரொம்பவே சரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்சல்யூட்லி கரெக்ட். எப்படி சொல்லணும்? அப்சல்யூட்லி கரெக்ட். அவர்களுக்கு உங்கள் உதவி தேவை. அவங்களுக்கு உங்க உதவி வேணும். இது எப்படி சொல்லலாம்? They need your help. They need your help. அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து, அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க? கால்பந்து விளையாடுறாங்க. இதை எப்படி சொல்லுவீங்க? They play football. எப்படி சொல்லலாம்? They play football. சப்போஸ் அவங்க கிரிக்கெட் விளையாடினா அது எப்படி சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இடத்தை விட்டு வெளியேறு. இந்த இடத்தை விட்டு போங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு லீவ் த பிளேஸ். லீவ் த பிளேஸ் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து, மனப்பாடம் செய். மனப்பாடம் செய். நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம். மனப்பாடம் பண்ணுங்க. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? லேர்ன் பை ஹார்ட். லேர்ன் பை ஹார்ட். அடுத்து, என்னை விட்டுவிடு. என்னை விட்டுடுங்க. எப்படி சொல்லுவோம் நம்ம? என்னை விட்டுடுங்க. இதை எப்படி சொல்லலாம்? லீவ் மீ. எப்படி சொல்லலாம்? லீவ் மீ. இடித்து தள்ளு. ஏதாவது வேஸ்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்வோம்? இடிச்சு தள்ளுங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாருங்க. நாக் டவுன். நாக் டவுன். ஓகேங்களா? ஈஸியா இருக்கா? கதவை தட்டு. நம்ம கதவை தட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நாக் த டோர். எப்படி சொல்லணும்? நாக் த டோர். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், கீழே விழு. கீழே விழு சொல்லுவோம் பார்த்தீங்களா? கீழே விழு. இது எப்படி சொல்லலாம்? ஃபால் டவுன். எப்படி சொல்லலாம்? ஃபால் டவுன். நான் சொல்லும்போது உங்களுக்குள்ளவே நீங்க என்ன பண்ணணும்? சொல்லி பார்க்கணும். கண்டிப்பா அப்பதான் நமக்கு மறக்காம இருக்கும். பாயை மடி. தூங்கி எழுந்த உடனே பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லுவோம்? பாயெல்லாம் மடிங்க. இது எப்படி சொல்லலாம்? ஃபோல்ட் த மேட். எப்படி சொல்லலாம்? ஃபோல்ட் த மேட். நெக்ஸ்ட் ஒன், ரகசியத்தை கண்டுபிடி. அந்த ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு ஃபைண்ட் அவுட் த சீக்ரெட்னு சொல்லணும். எப்படி? ஃபைண்ட் அவுட் த சீக்ரெட். முட்டி போடு. ஏதாவது தப்பு பண்ணிட்டா முட்டி போடு அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு நீல் டவுன். எப்படி சொல்வீங்க? நீல் டவுன். நெக்ஸ்ட் ஒன், தலை வணங்கு. இப்போ நம்ம சாமி கும்பிடும்போது தலை வணங்கி நிற்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? பவ் யுவர் ஹெட். எப்படி சொல்லலாம்? பவ் யுவர் ஹெட். ஓகேங்களா? அடுத்து, என்னை ஆசிர்வதியுங்கள். அதாவது பர்த்டே டைமில் இல்லை ஏதாவது முக்கியமான நாளில் பெரியவங்கிட்ட என்ன ஆசிர்வதியுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு பிளெஸ் மீ. எப்படி சொல்லலாம்? பிளெஸ் மீ. எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். யாராவது கோவிலுக்கு போகும்போது எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை செய்யுங்க அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ப்ரே ஃபார் மீ. எப்படி சொல்லணும்? ப்ரே ஃபார் மீ. ஆற்றில் குதி. ஆத்துக்குள்ள குதிங்க. இது எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க. ஜம்ப் இன்டு த ரிவர். வெரி குட். ஜம்ப் இன்டு த ரிவர். நெக்ஸ்ட் ஒன், கயிற்றை பிடித்து கொள்ளுங்கள். கயிறை நல்லா பிடிச்சுக்கோங்க. இது எப்படி சொல்லுவீங்க? ஹோல்ட் த ரோப். எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் த ரோப். அடுத்து என்ன வருது? நான் சொல்வதை கேள். நான் சொல்றத கேளுங்க.
இது எப்படி சொல்லலாம்? ஹியர் மை வேர்ட்ஸ். ஹியர் மை வேர்ட்ஸ். நான் சொல்றத கேளுங்க. உங்கள் புத்தகத்தை கொடுங்கள். உங்க புக்க கொஞ்சம் கொடுங்களேன். இது எப்படி கேட்கலாம்? நீங்களே ட்ரை பண்ணுங்க பாக்கும். கிவ் யுவர் புக். வெரி குட். கிவ் யுவர் புக். ஒரு படம் ஒன்று வரைங்க. ஒரு படம் வரைங்க. இது எப்படி சொல்லலாம்? ட்ரா எ பிக்சர். ட்ரா எ பிக்சர். எப்படி சொல்லுவீங்க? ட்ரா எ பிக்சர். அடுத்து உன் வேலையை செய். உன் வேலையை செய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? டூ யுவர் ஒர்க். எப்படி சொல்லலாம்? டூ யுவர் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், பையை எடு. அந்த பையை கொஞ்சம் எடுங்களேன். இது எப்படி சொல்லுவீங்க? டேக் த பேக். அந்த புக்கை கொஞ்சம் எடுங்களேன். டேக் த புக். அதே போல் நாம் சின்ன சின்ன சென்டென்ஸாக மேக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நாம் விளையாட போகலாமா? நம்ம விளையாட போகலாமா? இது எப்படி சொல்லலாம்? ஷால் வி கோ டு ப்ளே. ஷால் வி கோ டு ப்ளே. நெக்ஸ்ட் ஒன், நாம் படிக்க போகலாமா? நம்ம என்ன பண்ணலாம்? படிக்க போகலாமா? இது எப்படி கேட்கலாம் பாருங்க. ஷால் வி கோ டு ஸ்டடி. ஷால் வி கோ டு ஸ்டடி. அடுத்து, உங்களிடம் மொபைல் இருக்கிறதா? உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இது எப்படி கேட்பீங்க? டு யூ ஹாவ் மொபைல்? டு யூ ஹாவ் மொபைல்? அடுத்து, தொலைபேசி எண் என்ன? உங்கள் தொலைபேசியோட நம்பர் என்ன? கொஞ்சம் சொல்லுங்க. கேட்போம் பார்த்தீங்களா? வாட் இஸ் த ஃபோன் நம்பர்? வாட் இஸ் த ஃபோன் நம்பர்? நான் எதிர்பார்க்கவில்லை. நான் இதை எதிர்பார்க்கல. எப்படி சொல்லுவோம்? நான் இதை எதிர்பார்க்கல. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். என்ன அழகான மலர். ஒரு பூவை அழகாக பார்க்கும்போது எவ்வளோ அழகான பூ பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். சினிமா பார்க்கலாமா? இது எப்படி கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்க. சினிமா பார்க்கலாமா? ஷால் வி see a cinema? ஷால் வி see a cinema? நாளை விடுமுறையா? நாளைக்கு லீவா? இது எப்படி கேட்பீங்க? இஸ் டுமாரோ எ ஹாலிடே? இஸ் டுமாரோ எ ஹாலிடே? நெக்ஸ்ட் ஒன், ஏன் தாமதமாக வந்தாய்? ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தீங்க? கேட்போம் பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தீங்க? இதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.